ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, புதிதாக பதவியேற்றிருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க, அதாவது கோவில்கள், எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு 500 மீட்டர் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இது வந்து வரவேற்கக்கூடியது. இது வந்து உடனே நம்ம தமிழ்நாடு மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அடடா, ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து பொதுமக்களோட நலன் கருதி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இது வந்து இத்தனை வருட காலமாக மதுக்கடைகள் மூடுவதற்கு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல் திரு முதல்வர் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே டாஸ்மாக் கடைகளை மூடிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எண்ணக்கூடிய நிகழ்வு கிடையாது. கடந்த 2004 2024, அதாவது கடந்த மார்ச் 2004 மார்ச் 2024 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்த மதுபான கடைகளோட எண்ணிக்கையான 7896 படிப்படியாக இந்த மதுபான கடைகளை குறைக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5329 கடைகளாக குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 ஆட்சியிலையும் தொடர்ந்து படிப்படியாக குறைக்கப்பட்ட மதுபான கடைகளோட எண்ணிக்கை வந்து இப்போ லாஸ்ட் மே 2026 அப்சர்வேஷன் படி பார்த்திங்கன்னா 4726 கடைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2026 வரைக்குமே. ஸோ இப்போ வந்து திரு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து மதுபான கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற உத்தரவுகள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பிறப்பித்து தமிழ்நாடு முழுக்க உள்ள டாஸ்மாக் கடைகளை வந்து முழுவதுமாக இந்த 5 ஆண்டுகளில் வந்து மூடிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா 1931 நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தினாங்க. அதை அமல்படுத்தும் போது ஏராளமான தமிழ்நாட்டு மக்கள் வந்து கள்ளச்சாராயம், போலி மது, இந்த மாதிரி மதுபானங்களை அருந்தி நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. இதனை தடுக்கிறதுக்கு 2003 வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி, அதாவது இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த டாஸ்மாக் எடுத்து அதை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 2024 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கள்ளல் சாராயத்தை, போலி மதுபானங்களெல்லாம் ஒழிக்கணும். அப்படி யாராவது இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து மக்களோட நலன் கருதி, அதாவது இந்த போதைப் பொருள் ஒழிக்கணும், மதுபானங்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியலை. இதனால் எண்ணற்ற மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை முழுவதுமாக செயல்பட இதுவரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி உத்தரவுகளை பிறப்பித்து கொஞ்சம் ஷாப்ஸை மூடிட்டு இருந்தாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆக்ட் செக்ஷன் 47 என்ன சொல்லுது அப்படின்னா, போதை தரும் மதுபானங்கள் மற்றும் மருந்துகளை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில அரசை வந்து அந்த செக்ஷனை வலியுறுத்துது. அதனை பேஸ் பண்ணி நம்ம முதல்வர் அவர்கள் வந்து முழுவதுமாக இந்த மதுவிலக்கு சட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க முழுவதுமாக செயல்படுத்தணும். இந்த 5 ஆண்டு காலம் வந்து முடிவடைகிறதுக்குள்ளேயும் மதுவிலக்கு சட்டத்தை வந்து முழுவதுமாக அமல்படுத்தி தமிழ்நாட்டை வந்து மதுவிலேருந்து விலக்கிய மாநிலமாக ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நான் கோரிக்கையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி இந்த உத்தரவு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த உத்தரவை தொடர்ந்து செயல்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு போதைப் பொருள் இல்லாத, இல்லை மதுபானங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியும் தொடரும் போதும் இந்த மாதிரியான உத்தரவுகளை வந்து பிறப்பித்து மதுபான கடைகளை மூடிட்டு இருக்காங்க. இது முழுவதுமாக மூடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தால் இந்த தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் மதுவுக்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கையை இழந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் கூட அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுறதுல தான் கொடுக்குறாங்க. இதனால் அவர்களோட வாழ்வாதாரம் வந்து நிறைய பாதிப்புக்கு ஏற்படுது. ஸோ இந்த மதுவிலக்கு சட்டம் வந்து அமலுக்கு வந்தது அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக செயல்படும், சிறப்பான நாடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.